வீட்டில் வசித்து படித்து அரசு ஒதுக்கீட்டில் சீட் கிடைத்த நிலையில் விடுதி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கிறார் என்ற நிலையில் மருத்துவ மாணவியின் விடுதி கட்டணத்தை செலுத்திய விழுப்புரம் எம்எல்ஏ டாக்டர் லக்ஷ்மணன் பொதுமக்கள் பாராட்டினர். விழுப்புரம் மாவட்டம் வானூரில் கூரை வீட்டில் வசித்து வரும் லாரி ஓட்டுநர் மாணிக்கம் என்பவரின் மகள் ஷீலா என்ற மாணவி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஸ்டாலினி மருத்துவமனையில் அரசு ஒதுக்கீட்டில் சீட் எம்பிபிஎஸ் கிடைத்துள்ளது. அவருக்கு விடுதியில் தங்குவதற்கு போதிய கட்டணம் செலுத்தப்படவில்லை. குடிசை வீட்டில் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு அரசு முன்வர வேண்டும் என மாணவியின் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இதனை கண்ட விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக செயலாளருமான டாக்டர் லக்ஷ்மணன் மாணவியின் வீட்டிற்கு சென்று மாணவிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து கூறி விடுதி கட்டணமான 50,000 ரூபாய் பணத்தை வழங்கினார். மேலும் குடிசை வீடு அரசு சார்பில் கான்கிரீட் வீடாக கட்டித்தர உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மேலும் மாணவிக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக மாணவி பெற்றோரிடம் எம்எல்ஏ தெரிவித்தார்.